இவங்க பேர் தான் ரியோ டாட்சுகி. இவங்களுக்கு வரக்கூடிய கனவு எல்லாமே அப்படியே ஃபியூச்சர்ல நடக்குமா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள ஜப்பானின் பாபா வங்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க ஒரு மாங்கா கலைஞருமே கூட. அதாவது இந்த கார்ட்டூன்லாம் வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதுவும் இவங்களுக்கு வரக்கூடிய கனவு எல்லாமே இந்த உலகத்துக்கு ஏதாவது பேராபத்து ஏற்படுற மாதிரி, இல்லை யாருக்காவது மரணம் ஏற்படுற மாதிரி தான் தெளிவா அச்சு பிசுறாம நிஜத்துல நடக்கிற மாதிரியே வருமா. ஸோ 1980s இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய கனவு எல்லாத்தையுமே தூங்கி எந்திரிச்சதும் புக்கில் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வரைய ஆரம்பிச்சது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 1991 ஃப்ரெட்டி மெர்க்குரியோடைய மரணம், 1995 கோபே நிலநடுக்கம் எக்ஸெட்ரா. இப்படி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கவும் 1999 என்ன பண்ணுறாங்கன்னா த ஃபியூச்சர் ஐசா அப்படின்ற ஒரு புக்கை வெளியிடுறாங்க. சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வெளியிட்டதுனால மக்கள் எல்லாருமே இவ பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக நடந்த விஷயங்களை எழுதி போடுறா அப்படின்னு ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2011 ஒரு பெரிய சுனாமியும் பூகம்பமும் வந்து பேரழிவு ஏற்படும்னு எழுதியிருந்தது அப்படியே நடக்கவும் எல்லா பார்வையும் டாக்ஸிகி மேல திரும்புது. அது மட்டும் இல்லாம 1995 என்ன எழுதியிருக்காங்கன்னா, இன்னும் 25 வருஷத்துல, அதாவது 2020 ஒரு அறியப்படாத வைரஸ் வந்து அது ஏப்ரல் மாதத்துல உச்சத்துக்கு போய் மறைஞ்சு மறுபடியும் 10 ஆண்டுகள்ல திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஜூலை 2025 ஒரு பெரிய சுனாமி வந்து ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இது நடக்குமா நடக்காதா, நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பீதியிலே இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.